எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த நட்சத்திர பொருத்தம்னு சொல்கிறாங்க இல்லையா, 10 பொருத்தம், இது வந்து ஒரு அவசியமான ஒன்றா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அந்த ஒரு கான்ட்ராவர்சிக்கல் வந்து நான் போக விரும்பலை. ஏன்னா ஒரு சில பேர் வந்து நட்சத்திர பொருத்தம் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து நட்சத்திர பொருத்தம் வந்து வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதிலே ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு பஞ்சாங்கமே வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்குது டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ எந்த பஞ்சாங்கம் வந்து அக்யூரேட்டாக வந்து இன்ஃபார்மேஷன் சொல்லிட்டு இது வரைக்கும் பெரிய ஒரு சிக்கலில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நட்சத்திர பொருத்தங்கிறது வந்து இந்த ரஜ்ஜு பொருத்தம் அதுவே வந்து பெரிய கான்ட்ராவர்சி தான். ஏன்னா ஒரு சில பேர் வந்து ரஜ்ஜு பொருத்தங்கிறது வந்து நட்சத்திர பொருத்தமே குப்பைன்னு சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் வந்து நட்சத்திர பொருத்தங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்டர்னல் மார்க் மாதிரி தான். அதை வந்து ஒரு ஈஸியாக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மெத்தட். மோஸ்ட்லி ஜோதிடம்னா என்னன்னு தெரியாதவங்களே வந்து நட்சத்திர பொருத்தம் எத்தனை பொறுத்தருக்கு 10 பொறுத்தருக்கா சரி ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்குது. நான் அந்த காலத்துலலாம் யாருமே ஜாதகம் பார்த்துலாம் கல்யாணம் பண்ணல. எனக்கு ஜாதகமே வந்து ப்ராப்பராக வந்து அந்த டைமே வந்து எந்த நேரத்தில் பிறந்தாங்களே தெரியாது. அவங்களும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லா பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறப்பையும் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இதனால் வந்து எது உண்மை எது பொய் இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறதுனே ஒன்றும் தெரியல. பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து நட்சத்திர பொருத்தம் வந்து பார்க்குற அவசியமானு சொன்னால் பார்க்குறவங்க பார்க்கலாம், இல்லாதவங்க வந்து விட்டுடலாம். ஏன்னா நட்சத்திர பொருத்தத்தை நம்ம பேஸ் பண்ணி வந்து பெருசாக வந்து எந்த ஒரு விளைவுகள் வந்து ஏற்படுறதை வந்து பார்க்க முடியல. ஏன்னா ஒருத்தருடைய குணங்களை வந்து நிர்ணயிக்கிறது வந்து லக்னாதிபதி தான். ஓகேங்களா, லக்னம் வந்து நல்லா இருக்குது, லக்னாதிபதி நல்லா வலிமையாக இருக்கிறாருன்னா 2 பேருமே வந்து நல்லா வந்து ஒரு நல்ல கேரக்டராக தான் இருப்பாங்க. லக்னத்தை குரு பார்க்குறாருன்னா 2 பேரும் நல்ல கேரக்டராக தான் இருப்பாங்க. ஸோ அந்த குணத்தை நிர்ணயம் பண்ணுறது வந்து லக்னாதிபதி தான். இந்த நட்சத்திர பொருத்தங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்டர்னல் மார்க் வேணும்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஆனால் அந்த நட்சத்திரத்தை பொறுத்த மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம வந்து திருமண பொருத்தம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து செட் ஆகாது. ஏன்னா தசாபதிகள் வந்து அதுக்கப்புறம் நட்சத்திர பொருத்தத்துக்கு அப்புறம் வந்து தசாபதிகள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ரோல் ப்ளே பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வந்து கல்யாணம் ஆகிற புதுசில் வந்து 2 பேருக்குமே அஷ்டம சனி 7 சனி இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். என்னதான் வந்து 10க்கு 9 பொருத்தம் இருந்தாலும் சரி 7 சனி அஷ்டம சனி வர காலங்களில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரதான் செய்யும். அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் வந்து இந்த 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ தசாபதிகள் வந்து கல்யாணம் ஆன புதுசில் வந்தாலும் சரி அது பிரச்சனை வரதான் செய்யுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து கட்டங்கள் பொறுத்தவங்க பார்க்கணும். தோசை சமாவின்னு சொல்கிறாங்க இல்லையா, 2 பேருக்குமே வந்து ஈக்குவலான தோஷங்களும் வந்து இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து தான் நம்ம வந்து மேட்ச் பொருத்தம்லாம் பார்த்து பண்ணால் ஓரளவுக்கு வந்து ஒரு 85% வந்து ஃபேமிலி லைஃப் வந்து பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெறும் நட்சத்திரத்தை பொறுத்த மட்டுமே பார்த்து இதெல்லாம் பார்க்காம நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அந்த மேரேஜ் லைஃப் வந்து ஃபெயிலியரில் தான் முடியும், சக்ஸஸில் வந்து முடியவே முடியாது.